தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 20/1/2026 செவ்வாய். ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமனின் அவையே வருக. ஆண்டின் அருக்கு வாக்களித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக. ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமனின் அவையே வருக. ஆண்டவன் பாருக்கு வாக்களித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக. தவறிடும் உலகினில் தாய் திருச்சபைதனை தவறாமல் காத்திட வருக. தவறிடும் உலகினில் தாய் திருச்சபைதனை தவறாமல் காத்திட வருக. தேவனின் பிரதிநிதி திருமறையாள தவறாவரம் தர வருக. தேவனின் பிரதிநிதி திருமறையாள தவறாவரம் தர வருக. ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமனின் ஆவியே வருக. ஆண்டவன் பாருக்கு வாக்களித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக. பரிசுத்த ஆவியே வருக. திருப்பாடல் 9. ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களையெல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கின்றீர். என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர். திருப்பாடல் 16. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூளையில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தர். அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாய் கிடைத்தன. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கின்றது, அக்களிக்கின்றது. என்னுள்ள மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்படைக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியில் காண விட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2. இறை சொற்றொடர்கள் 23 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாயிருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்கு சென்று குருக்களை தவிர வேறு உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார்.
மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்றாட்டுக்கள். இறைவா, இந்த காலை வேளையில் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோடு கூட இருக்கின்ற ஒவ்வொரு கைவிடப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய தேவையை அறிந்து உதவி செய்ய, இடையராக இருக்கின்றவர்களை பொருட்படுத்தாது மனிதநேயத்தோடு வாழ வரம் வேண்டி இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். இறைவா, எம் சமுதாயத்திற்காக நடக்கின்ற அநீதிக்காக நாங்கள் கட்டமைப்புகளை விட்டு மனிதநேயத்தோடு வாழும் உரிமையின் கூக்குரலை எழுப்பி அதற்கேற்ற ஒத்துழைப்பை தந்திட எங்களுக்கு மனம் தர இறைவா உம்மிடம் வேண்டுகிறோம். இறைவா, நீர்தாமே எங்கள் குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி பெருகிடவும் தொடர்ந்து உண்மை, அன்பு, பாசத்தோடு நாங்கள் ஒற்றுமையோடு வாழ தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மிடம் வேண்டுகிறோம். இறைவா, நீரே எங்கள் எல்லாருக்கும் துணையாக இருந்து அனைவரையும் ஒற்றுமையாலும் பராமரிப்பாலும் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழக்கூடிய வரத்தையும் தந்து, யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போர் அனைவருக்கும் நீரே துணையாக நின்று பாதுகாப்பை தந்து வழிநடத்திட வரம் வேண்டி மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எம் இறைவா, இந்த அதிகாலையை தந்தமைக்காக நன்றி கூறி, புத்துயிரையும் புதிய வாழ்வையும் சேர்த்து தந்தமைக்கு நன்றி கூறி, கொடுத்த பாதுகாப்பு, பராமரிப்பு, கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் செய்த அற்புத அதிசய செயல்களுக்கு நன்றி கூறி, எங்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவையான இறை ஆசிரையும் வல்லமையையும் தேவையான மன்றாட்டுகளையும் பூர்த்தி செய்து வழிநடத்தி எங்களை எல்லா நிலையிலும் பாதுகாத்து வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் உம்மிடம் வேண்டுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இறைவா, நான் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அன்னை மரி நம்மோடு கூட இருந்து எந்நாளும் நம்மை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையிலும், எல்லா புனிதர்களும் புனிதையர்களும் நம்மை வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கையிலும், புனித அந்தோணியார் நம் குடும்பங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையிலும் நாம் வேண்டுவோம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றி எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுபவருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேசத்தந்தையே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் மது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்கு பரிந்து பேசி எங்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்களும் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் வேண்டிக் கொள்ளும் நாங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து விண்ணலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லீலியே, துன்பப்படுபவரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாற்றல் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். ஆமேன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.